இன்னைக்கு நம்ம குருநாதருடைய ஜெயந்தி இன்னைக்கு தான். முதல் முறை குருநாதர் சாமி உத்தரவாகி கொண்டாடணும் யோசிச்சோம். அது அமைஞ்சது கரெக்டா ஒரு வியாழக்கிழமையா அமைஞ்சிருக்கு. குரு என்ற ஒரு உறவு தான் நம்ம வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத, யாருமே நினைச்சு பார்க்காதபடி அமையும் ஒரு உறவு. கணவன் மனைவி, அண்ணன் தங்கச்சி, அப்பா அம்மா, அப்பா மகன், இந்த எல்லா உறவுகளை விட ஒரு உறவு நமக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பாசத்தையும் ஒரு புனித தன்மையை எடுத்துன்னு வரும். அதை எடுத்துன்னு வந்தாதான் ஒரு குரு சிஷ்யன் உறவு. பார்க்கிறவங்க யாரு என்ன பேசினாலும் பண்ணாலும் அந்த உறவு நமக்கு மட்டும் அந்த புனித தன்மை புரிந்தால் அதுதான் ஒரு நல்ல குருவோட உறவு. அப்பாவோட பர்த்டே ஒரு முறை இருந்தப்போ காலம் முன்ன வியாபாரம் எல்லாம் ஆரம்பிச்சு ஏதேதோ பண்ணி லாபம் நஷ்டம் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அப்பாவோட பர்த்டே வருது. அப்போ பசங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும்ல, யாரு தி பெஸ்ட் வாங்கி கொடுக்குறான் பக்கம் போட்டி, அது பசங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது என்ன எல்லாருமே ஆஹா ஓன்னு அப்பாவுக்கு பயங்கரமான செருப்பு எல்லாம் பயங்கரமா வாங்கிட்டாங்க. காசா இல்லை, சுத்தமா இல்லை. நான் முதல்ல என்ன நினைச்சேன், வரும்போது எல்லாம் விஷ் பண்ணி ஆசிரியர் வாங்கிட்டு எல்லாம் எஸ்கேப் போயிடும் பார்த்தா எல்லாம் கிஃப்டோட நிற்கிறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. அதனால கரெக்டா ரொம்ப சிரமமா இருந்தப்போ என்ன பண்ணேன், கடை நம்ம ஓடி போயிட்டேன். அப்பாவுக்கு இந்த மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும், காசு வேற இல்லை. கீதா கேப்ல அந்த பழைய ஓனர் இருப்பார், அடையே நான் பார்த்தேன், இந்த மனுஷன் இருப்பார். அவரு அப்போ கூட போறப்பா தான் ஒரு மசாலா தோசை காசு எடுத்து வர மாட்டேன். சரி ரைட்டு, எல்லாரும் கொடுக்கும் போது நான் இது கொடுத்துட்டேன். வீட்டுல எல்லாரும் கேள்வி எடுத்தவங்க இல்ல சிரிச்சாங்க. நானும் அது நம்ம கொடுப்போம் போது அது பெருசா இருக்காது. இதெல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அப்பா கூப்பிட்டாரு. அது ஒரு வாங்கிட்டு கொடுத்தாரு. தி பெஸ்ட். இந்த கிஃப்ட் ரொம்ப சந்தோஷம்.